ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து டார்லிங் சொல்லலாம். வோல்டாஸை நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் தங்களுடைய ஸ்கீம்ஸில் வச்சுருப்பாங்க. இவங்களுடைய நெட் சேல்ஸ் வந்து 9498 கோடி வச்சிருக்கிறாங்க. 2023 இந்த கன்சியூமர் டியூரபிள் மட்டும் 1.5 ட்ரில்லியன் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% growth-ஐ கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே செக்டரில் உள்ள பல கம்பெனி வாங்காமல் பல செக்டர்லையும் ஒவ்வொரு கம்பெனியாக நீங்கள் வாங்கி வைத்து கொண்டே வந்தால் நிச்சயமாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஸ்திரமாக இருக்கும். பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஒரு நீண்ட கால அடிப்படை வைத்துக் கொள்பவர்களுக்கு கன்சூமர் டியூரபிள் துறையை தேர்வு செய்வர்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். கன்சூமர் டியூரபிள்ஸில் இ-காமர்ஸ் உள்ள கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை நம்ம தாராளமாக சொல்லலாம். இவங்களுடைய விலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வாங்கக்கூடிய விலை தான். 181 ரூபா 50 பைசா வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாரம் ஒரு செக்டரை பற்றி, ஒரு ட்ரெண்டிங் செக்டர், அப்புறம் ஒரு ட்ரெடிஷ்னல் செக்டர் அந்த மாதிரி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான ஒரு செக்டர், நிறைய பேருக்கு அறிமுகம் இல்லாத ஒரு செக்டர் பற்றி பார்க்க போகிறோம். அது ட்ரெண்டிங்னு சொல்கிறத விட ரொம்ப ஒரு எசென்ஷியலான செக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி என்ன அந்த செக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சியூமர் டியூரபிள் செக்டர். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். ஸோ அதுலேயும் கன்சியூமர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அப்படி ஒரு செக்டர் இருக்கு, எஃப்எம்சிஜி அப்படின்னு ஒரு செக்டர் இருக்கு. இது நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போற பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா கன்சியூமர் டியூரபிள் செக்டர். எஃப்எம்சிஜி செக்டர் அப்படின்னா அதில் உள்ள கம்பெனி பேர் சில விஷயம் சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி, மேரிகோ, பிரிட்டானியா, நெஸ்லே, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த செக்டர்ஸ் எல்லாம் அந்த வரிசையில் வரும் எஃப்எம்சிஜியில். இந்த கன்சியூமர் டியூரபிள் செக்டர் அப்படிங்கிற செக்டரில் சில கம்பெனிஸ் வர்றாங்க. இது ரெண்டுக்கும் முதல்ல என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மெயினான வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வார்த்தையிலே இருக்குது, டியூரபிலிட்டி அப்படிங்கிறது. கன்சியூமர் டியூரபிள் அப்படிங்கிறது அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். நம்ம எசென்ஷியலாக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, குக்கிங் அப்ளையன்சஸ் கிச்சனில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெசல்ஸ் எல்லாம் வரும். அப்புறம் மிக்சரு, கிரைண்டர்ஸு, ஃப்ரிட்ஜஸ்ஸு, டிவி, நம்ம எசென்ஷியலாக வீடுகளில் ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்படிங்கிற இந்த செக்டர் கீழே வரும். ஏன்னா நம்ம குறைஞ்சது பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 வருஷமாவது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறது, திரும்பி 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 நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த செக்டர் தான் கன்சியூமர் டியூரபிள். டியூரபிள், நான் டியூரபிள் அப்படின்னு 2 வருஷப்படும். இதில் டியூரபிள் செக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன வரிசையில் வர்றது எல்லாமே. நான் டியூரபிள் அப்படிங்கிறது தான் அந்த எஃப்எம்சிஜி. இப்போ நம்ம வந்து எஃப்எம்சிஜியில் யாரெல்லாம் வராங்க, சோப்பு, பிஸ்கட்ஸு, அப்புறம் ஆயில்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே. அதை வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம், பட்டு ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண மாட்டோம். அதோடைய டியூரபிலிட்டி, அதோடைய லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது கம்மி. ஸோ அதனால் எஃப்எம்சிஜி செக்டருக்கும் கன்சியூமர் டியூரபிள் செக்டருக்கும் நல்ல வித்தியாசம் உண்டு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த கன்சியூமர் டியூரபிள் செக்டர் அப்படிங்கிற வரிசையை தான் பார்க்க போகிறோம். ஏன் அது அந்த அளவு முக்கியமான ஒரு செக்டர் தானா, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் எதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி கம்பெனிகளுடைய வளர்ச்சியும் எப்போதுமே என்ன இருக்கும், குறையாது. நம்ம தேவைகளுக்கு யூஸ் பண்ணிட்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது, லைஃப் டைமாக நம்ம அதை வச்சுக்க போகிறது இல்லை. ஒரு டிவி வாங்குறோம்னா வச்சுக்கோங்க, எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணுறோம், அதிகபட்சமாக 10 வருஷம். மிக்சர் கிரைண்டர்லாம் சொல்லவே வேண்டாம், 3 வருஷம் 5 வருஷத்தில் அது ரிப்பேர் ஆகிடுது. என்ன பண்ணுறோம், புதுசாக மறுபடியும் போய் வாங்குகிறோம். இப்படி ஒரு பொருளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி திருப்பி வாங்குகிறோம். அதுவும் நம்ம எல்லாருமே மிகப்பெரிய அளவில் வீடுகள் இருக்க எல்லாருமே வாங்கி கொண்டே இருக்கிறோம். அப்போ அதை தயாரித்து தரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே எவ்வளோதான் உங்களுக்கு மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அந்த கம்பெனி நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இல்லையா. அதுக்காகத்தான் இந்த செக்டர் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். 2021 பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நம்மளுடைய கணக்கு காமிச்சிருக்கும் போது $9.84 பில்லியன் தான் இருந்ததாமா. எப்போ, 2021. 2025 எவ்வளோ இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா $21.18 பில்லியன். அப்போ இதோடைய வளர்ச்சியை பாருங்கள் எந்த அளவு, கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு அதிகமாகிடும். ஏன்னா நம்ம இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸோ கிச்சன் அப்ளையன்சஸோ இல்லாத மக்கள் எங்கே இருக்காங்க. அப்போ அதோடைய தேவைகள், டிமாண்ட் என்ன ஆகுது, அதிகரித்து கொண்டே இருக்குது.
அது மட்டும் இல்லை, அதுலேயே நம்ம என்ன பண்ணுறாங்க, புதுசான விஷயங்கள் நம்ம தேடுறோம். பழைய காலத்தில் யூஸ் பண்ண டிவியை இப்போ யூஸ் பண்ணுறோம், பழைய காலத்தில் இருந்த ஃப்ரிட்ஜஸை இப்போ யூஸ் பண்ணுறோம். ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜஸ்லாம் நம்ம வீட்டில் இருந்தது, இப்போ யாராவது சிங்கிள் டோர் வாங்குறோமா, டபுள் டோரு, ட்ரிபிள் டோரு, 4 டோர்ஸ், இப்படி எப்படி போகிறீங்க வாட்ஸ்அப் மூலமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்படி இன்னோவேஷன் அப்படிங்கிறதும் இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸில் அதிகமாகிக் கொண்டே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2023 இந்த கன்சியூமர் டியூரபிள் மட்டும் 1.5 ட்ரில்லியன் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% growth கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த கன்சூமர் டியூரபிள்ஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 100% எஃப்டிஐ வந்து அலோவ் பண்ணக்கூடிய வசதி வாய்ப்புகளையும் நம்மளோட கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேக் இன் இந்தியா மூலமாகவும் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் உருவாக்கம் பெறும்போது இந்த கன்சூமர் டியூரபிளுடைய தேவை அதிகமாகிக் கொண்டே இருக்குது. ஸோ அதில் வந்து சில முக்கியமான கம்பெனிகள், உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய கம்பெனிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன்னா விலையை பார்த்து வந்து நீங்கள் எப்போதுமே வந்து பயந்துடாதீங்க. அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஈவன் நீங்கள் கேன் பை வித் 1 ஷேர், ஒரு ஷேர் கூட வாங்கலாம் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில். ஸோ விலையை வைத்து எப்போதும் முடிவு பண்ணாமல் நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான உள்ள கம்பெனிகளை நீங்கள் திறனாய்வு செய்து தாராளமாக இந்த கம்பெனிகள்லாம் வாங்கி கொள்ளலாம். அந்த வரிசையில் நாம் இப்போ அடுத்ததாக சில கம்பெனிகளை பற்றி பார்க்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நேயர்கள் திறனாய்வு செய்து நீங்கள் இதில் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வரக்கூடிய கம்பெனிகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். கன்சியூமர் டியூரபிள் செக்டர் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நல்ல டிமாண்டை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய செக்டர், சஸ்டைனபிளாக க்ரோத் ஆகக்கூடிய செக்டர். தாராளமாக நம்ம இதை வந்து வாங்கி வைத்துக் கொண்டால் நீண்ட பலனை, நல்ல பலனை பெறலாம். இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்படிங்கிற இந்த செக்டரில் நம்ம வந்து 5th largest பிளேஸில் இருக்கோம். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் க்ரோயிங் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் க்ரோயிங் ஃபீல்டு. இந்த அர்பன் அண்ட் ரூரல் ஏரியா இதெல்லாம் வந்து நகரமயமாக்கலும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அப்படி இருக்கும்போது இந்த நம்மளுடைய இந்த கன்சூமர் டியூரபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செக்டராக, ஒரு சேலஞ்சிங்கான, ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செக்டராக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நகரமயமாக்கல் ஆகும்போது நிச்சயமாக நம்ம அந்த ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்லாம் எல்லாருமே வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதன் காரணமாகவும் உங்களுக்கு எழுதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேக் இன் இந்தியாவிலேருந்து அடுத்து இன்னோவேட்டிவ் இந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் வரப்போகுது. ஸோ ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜஸ், இந்த மாதிரி இன்னோவேஷன் திங்கிங் இருக்கும்போது இந்த கன்சூமர் டியூரபிள்ஸ் அடுத்த 2024 அல்லது 2025 ஒரு நல்ல ஒரு பெரிய வளர்ச்சியை நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். அப்படிப்பட்ட இந்த கன்சூமர் டியூரபிள்ஸ் வரிசையில் நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி ஹேவல்ஸ் இந்தியா அப்படிங்கிற இந்த கம்பெனி. நிறைய பேருக்கு ஹேவல்ஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேன் நம்ம நிறைய ஹேவல்ஸ்லாம் வாங்கியிருப்போம். ஸோ அவங்க ஃபேன் மட்டும் உற்பத்தி பண்ணலை, நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க. ஸோ அந்த ஹேவல்ஸ் இந்தியா அப்படிங்கிற கம்பெனி கன்சூமர் டியூரபிள் வரிசையில் ஒரு நல்ல தரமான கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக 1487 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப்பு 93,228 கோடி. வெகு சீக்கிரத்தில் வந்து அந்த 1 lakh அப்படிங்கிற இடத்த வந்து ரீச் பண்ண போகிறாங்க. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 7 பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் உள்ள கம்பெனி. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாமே தங்களுடைய ஹோல்டிங்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 1071 கோடி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 5 வருடங்களாக ஏறிக்கொண்டே இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16.17%. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. கன்சூமர் டியூரபிள்ஸில் ஜீரோ டெப்ட் கம்பெனி வரிசையில் இவங்களை முதல் ஆளாக நீங்கள் எடுத்துக்கலாம். நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 16,910 கோடிக்கு சேல்ஸ் பேக்கப்பும் வச்சுருக்காங்க. இவங்க ப்ரமோட்டர்ஸோடைய ஹோல்டிங்ஸாக 59%, எஃப்ஐஎஸ் 23 அண்ட் டிஐஏ 10%. ஸோ எஃப்ஐஎஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஹேவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜெனரலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபேன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க, ஃபேனு, ஸ்விட்சஸ் அந்த மாதிரிலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. கிச்சன் அப்ளையன்சஸ்லையும் வரப்போகிறதாக. அது முக்கியமாக அந்த குக் டாப்ஸு, அப்புறம் ஹாபு, சிம்னிஸ், இந்த வரிசையில் அவங்க வரப்போகிறதாக தகவல்கள் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் வந்து அதிகமாச்சுன்னா இப்போ நிறைய வந்து ஃபாரின் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது சிம்னிஸ்லாம். ஸோ இவங்களுடைய வரவேற்பு உள்ளே வந்துச்சுன்னா இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் உள்ள கம்பெனி. ஸோ அப்போ அவங்களுடைய ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதன் காரணமாக அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம அதில் போடுற பணமும் நமக்கு என்ன ஆகும், நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமாக வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனி வந்து
ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் ஹீட்டர், ஃபேன்ஸு, அதுக்கப்புறமா பவர் கெப்பாசிட்டிஸ், இது எல்லாமே ஈவன் மாடுலர் சுவிட்சஸ் முதற்கொண்டு அது எல்லாமே இப்போ ரீசெண்டாக நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்லாம் கொடுத்தா தான் வந்து இவங்கெல்லாம் மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியும், இவங்களுடைய காம்படிஷனை மீட் பண்ணி இருக்க முடியும். ஸோ அப்போ நமக்கு கன்சூமருக்கு என்ன விரும்புகிறாங்க, எதை கொடுத்தா அவங்க வந்து நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு R&D டீமே வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு பிராண்டு பார்த்திங்கன்னா கிராப்ட்ரி, சில்வேனியா, கான்கேடு, லூமினே, இந்த மாதிரி வரிசையில் இவங்க வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பிராண்ட் அது மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ ஹேவல்ஸ் கேலக்ஸி அப்படின்னே ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டிருக்கிறாங்க. எல்லாமே லைட்டிங் ப்ராடக்ட்டு, நம்மளுடைய புதுசாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் நீட்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொண்டு வந்து அந்த ஒரு நிறுவனத்தை வந்து இன்னும் வளர்ச்சி பாதையில் கொண்டு போவதற்கு நிறைய விஷயங்களை ஆராய்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ கன்சூமர் டியூரபிள்ஸ் வரிசையில் ஹேவல்ஸ் இந்தியாவுக்கு எப்போதுமே ஒரு முதலிடம் உண்டு. ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக ஒரு 1880 வைத்துக்கொள்ளலாம். லாங் டேர்முக்கு எப்போதுமே டார்கெட் கிடையாது. தாராளமாக இதோட விலை 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கே அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவங்களுடைய ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுறாங்க, அடுத்து ஃபியூச்சர்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய காத்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் எப்போதுமே நேயர்கள் பார்க்கணும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவங்க தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களை ஷேர் மார்க்கெட்டில் இல்லாத மற்றவர்களும் உபயோகப்படுத்தணும். அப்போ தானே அந்த கம்பெனி வளரும். ஸோ அதனால் அப்படிப்பட்ட வரிசையில் இந்த ஹேவல்ஸ் இந்தியாவுக்கு ஒரு முதலிடம் உண்டு. தாராளமாக நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் இதை வந்து வாங்கி வச்சுக்கலாம். கன்சூமர் டியூரபிள் வரிசையில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி வோல்டாஸ். டாடா குரூப்போட கம்பெனி இவங்க. வோல்டாஸ் அப்படின்னால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏர் கண்டிஷனர், ஏசிக்கு ரொம்ப ஃபேமஸாக நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிராண்டட் கம்பெனியாக வோல்டாஸ் வந்து நீங்கள் சொல்லலாம். இந்த வோல்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1062 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 35,123 கோடி. இவங்களும் டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 256 கோடி கொடுத்துட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 2.47% தான். டெட் ஈக்விட்டி இவங்கள்ட்ட டெட் இருக்குது, ஜீரோ டெப்ஸ் கம்பெனி சொல்ல முடியாது. டெட் ஈக்விட்டி இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்குறாங்க, குறைத்தால் நல்லாயிருக்கும். ப்ரொமோட்டர் 30%, டிஐஐ 37% இருக்கிறாங்க. அண்ட் எஃப்ஐஐஸ் 17%. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து டார்லிங் சொல்லலாம். வோல்டாஸை நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் தங்களுடைய ஸ்கீம்ஸில் வச்சுருப்பாங்க. இவங்களுடைய நெட் சேல்ஸ் வந்து 9498 கோடி வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இப்போயே ஆரம்பிச்சிருச்சு சம்மர். ஸோ இந்த சம்மர் சீசனை பொறுத்த மட்டும் இந்த ஏசி சம்மந்தப்பட்ட சாதனங்களை தயாரிக்கிறவங்க, அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க, இப்படி எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிமாண்ட் இருக்கும். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது வோல்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த 2-3 மாதங்களுக்குள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக வச்சு வாங்குறவங்க 1311 வைத்துக்கொள்ளலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலர்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர் அந்த வரிசையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஃபேமஸ் இன் ஏசி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினியரிங் சொல்யூஷன், ப்ரீமியர் என்ஜினியரிங் சொல்யூஷன் அண்ட் சர்வீஸ் தரக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டியான கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ வாட்டர் கூலர்ஸ், டிஸ்பென்சர்ஸ், அதுக்கும் இவங்க ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, நாட் ஓன்லி ஃபார் ஏசி. ஸோ அப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய தேவைகளும் எப்போதுமே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஏசி பற்றி சொல்லவே வேண்டாம். ஸோ அதனால் வாட்டர் டிஸ்பென்சரும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடங்களில் தேவைப்படுது. நிறைய பேர் அதை வந்து வீடுகளிலே வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கம்பெனி வோல்டாஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி கன்சூமர் டியூரபிள் வரிசையில் 2வது இடத்தை பெறுது. இந்த கம்பெனியும் ஒரு லாங் டேர்ம் அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு, டாடா குரூப்ஸில் ஒரு கன்சூமர் டியூரபிள் கம்பெனி தேடுறவங்களுக்கு இந்த வோல்டாஸ் நல்ல சாய்ஸாக அமையும். 3வதாக நம்ம பார்க்க போற கம்பெனி கைனிஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது வரவு தான். இப்பதான் வந்தாங்க, நவம்பர் 2022 தான் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. ஆனா வந்த வேகத்திலேயே இவங்களுடைய தயாரிப்புகளால இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கன்சூமர் டியூரபிள் வரிசையில வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு டாப் ரேங்க் வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 2669. ஆக்சுவலாக இவங்க வந்து நவம்பர் மாதம் வரும்போது உங்களுடைய ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. 587 ரூபாயில் தான் இவங்க ஐபிஓ வழியாக மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய விலை வந்து 2669 ரூபா போய்கொண்டு இருக்கிறது. அப்போ பாருங்கள் அந்த கன்சூமர் டியூரபிளுடைய வளர்ச்சி எந்த அளவு இருக்குது அப்படின்னு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு கிச்சன் அப்ளையன்ஸ் அந்த மாதிரி ஒரு பொருட்களை உருவாக்கி தர்றவங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஏரோஸ்பேஸ், மெடிக்கல், ரயில்வேஸு,
கன்சூமர் டியூரபிள்ஸ், இது எல்லாத்துலேயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துணையோட எல்இடி ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கறது, கிளாஸ் லென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸில் மோட்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது, செமிகண்டக்டர் ஃபீல்டு, இப்படி எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் சம்மந்தப்பட்ட பிரிவுகள் எல்லாத்துலேயுமே இவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. அதனால தான் இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் வந்த கொஞ்ச நாள்லேயே பாருங்கள் 2000 ரூபா ரேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ ஒரு செக்டரில் மட்டும் எப்போதுமே என்ன பண்ணாதீங்க, பணத்தை டம்ப் பண்ணாதீங்க. நீங்கள் நிறைய செக்டரில் வேறு செக்டரில் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான செக்டரில் இருக்கக்கூடிய நல்ல கம்பெனிகளை பற்றி நான் பதிவுகளை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் டைவர்சிஃபைடாக பல செக்டரில் உள்ள ஒவ்வொரு கம்பெனி, ஒரே செக்டரில் உள்ள பல கம்பெனி வாங்காமல் பல செக்டர்லையும் ஒவ்வொரு கம்பெனியாக நீங்கள் வாங்கி வைத்து கொண்டே வந்தால் நிச்சயமாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஸ்திரமாக இருக்கும். அது மாதிரி தான் இவங்களும் அப்படி தான். இந்த கைனிஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனி ஒரே ஒரு பொருளை மட்டும் உற்பத்தி செய்து விற்பவர்கள் அல்ல. இவங்க எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஒரு ஃபஸ்ட்டு கம்பெனி எல்இடி எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனி ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் கொலாபரேஷன் வைத்திருக்கிறாங்க. நார்த் அமெரிக்கா, யூரோப், சிங்கப்பூர், இப்படி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வெண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 13 பாயிண்ட் தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேப்பு 17,053 கோடி. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 9.88%. நம்மளுடைய வோல்டாஸை விட உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா அங்கே வோல்டாஸை விட கம்மியாக தான் இருப்பாங்க, 94 crores தான் இருப்பாங்க. டெட் ஈக்விட்டி கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ப்ரமோட்டர் 57%, எஃப்ஐஐஸ் 12%, டிஐஐ 19%. மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 11% சடனாக ஒரு 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கீம்ஸும் 14 ஸ்கீம்ஸில் இருந்தவங்க 22 ஸ்கீம்ஸ்க்கு வந்திருக்காங்க. எஃப்ஐஐஸ் 9% இருந்தவங்க 12% வந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கைனிஸ் டெக்னாலஜியை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தங்களுடைய பணங்களையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் டம்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் காரணமாக தான் உங்களுக்கு இந்த அளவு வளர்ச்சியை கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்த பிறகு தான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நாமளே அதை பார்த்த பிறகு தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இவங்களுடைய பங்களிப்பெல்லாம் இருக்குதான்னு நேயர்கள் எப்போதுமே என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த கம்பெனி வாங்கினாலுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் பேக்கப் பார்த்தீங்கன்னா 1086 கோடி வைத்திருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துணையோட ஒரு கன்சியூமர் டியூரபிள்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைனிஸ் டெக்னாலஜியை நீங்கள் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம். விலையை பார்த்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பயந்துராதீங்க. உங்களால் முடியும்னா ஒரு ஷேர் 2669 ரூபாய்க்கு ஒரு ஷேர் கூட வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இவங்களும் டிவிடெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் அப்படிப்பட்ட இந்த கம்பெனி கன்சூமர் டியூரபிள் வரிசையில் ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். கன்சூமர் டியூரபிள் வரிசையில் நம்ம 4வதாக பார்க்க போகிற கம்பெனி எல்லாருக்கும் மிக அறிமுகமான ஒரு கம்பெனி, பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ். ஏன்னா இந்த பஜாஜ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம நிறைய ஹோம் அப்ளையன்சஸில், கிச்சன் அப்ளையன்சஸில் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தயாரிக்காத பொருட்களே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? வாட்டர் ஹீட்டர், மிக்சர் கிரைண்டர்ஸ் அண்ட் ஆல்சோ மைக்ரோவன்ஸ், ஏர் கூலர், ஹீட்டர், ஃபேனு, முக்கியமாக லேம்ப்ஸ், நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பஜாஜ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு தரமான கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜீரோ டெப்ஸ், கடனே இல்லாத ஒரு நல்ல கம்பெனி. இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 942 அப்படிங்கிற 942 ரூபா இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக இவங்க டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் அந்த கேட்டகரியில் தான் இவங்க வர்றாங்க. கன்சூமர் டியூரபிள்ஸ்லையும் நிறைய இருக்குது. உங்களுக்கு டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் இருக்குது, அதே மாதிரி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஏசி மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இருக்காங்க, ஹேவல்ஸ் மாதிரி எல்லா தயாரிப்புகளையும் தரக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயும் உங்களுக்கு உட்பிரிவுகள் இருக்குது. இந்த கம்பெனி உங்களுக்கு டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே தான் இவங்க வருவாங்க. இவங்களுடைய எம்கேப் காட்டிங்கன்னா 10,827 கோடி. இந்த கம்பெனி நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. பெரும்பாலும் நம்ம வாங்கிட்டே இருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக இவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க, ப்ராஃபிட்டபிளான கம்பெனியாக தான் இருப்பாங்க. அந்த ப்ராஃபிட் நம்ம கண்டிப்பாக டிவிடெண்டாக மாறும். அந்த வரிசையில் பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ்
ஒரு நல்ல கம்பெனி. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வராங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டாக 216 கோடி. கடந்த 5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா கொரோனா இருந்தால் கூட நம்ம கிச்சனில் சமைச்சு சாப்பிட்டு தானே இருந்தோம். ஸோ கிச்சன் அப்ளையன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தேவைகள் அதிகமாகத்தான் இருந்து கொண்டே இருக்கிறது. அதன் காரணமாக கடந்த 5 வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியெல்லாம் ப்ராஃபிட்டபிளான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ப்ரமோட்டர் 62% வச்சுருக்காங்க, எஃப்ஐஎஸ் 10%, டிஐஐ 12% வச்சுருக்காங்க. இவங்களுடைய நெட் சேல் பேக்கப் பார்த்தீங்கன்னா 5429 கோடி. அது மட்டும் கிடையாது, இவங்க பார்த்தீங்கன்னா இட்டாலியிலலாம் உங்களுடைய கம்பெனியை டைப் வச்சுக்கிட்டு இவங்க சில ஹோம் அப்ளையன்சஸ், கிச்சன் அப்ளையன்சஸ் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களாக மாறிட்டு இருக்காங்க. கேஸ் அப்ளையன்சஸ் இன் சுவிட்சர்லாந்து அண்ட் ஆல்சோ ஃபயர் அலாரம் இந்த மாதிரி விஷயங்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மற்ற அதர் கண்ட்ரீஸில் கனடா இந்த மாதிரி ஊர்களெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் அண்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஆஃப் த மெயின் ப்ராடக்ட்ஸை வச்சு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. பஜாஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸை விரும்புகிறவங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க டைப் வித்து பஜாஜ் ஃபைனான்ஸு, அங்கேயே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஒரு நீண்ட கால அடிப்படை வைத்துக் கொள்பவர்களுக்கு, கன்சியூமர் டியூரபிள் துறையை தேர்வு செய்வர்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு கம்பெனி என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மார்ட் இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இதுவும் புது வரவாக உங்களுக்கு ஐபிஓ வழியாக மார்க்கெட்டில் வந்த கம்பெனி தான். இவங்களும் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே தான் வருவாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1980 இருக்கிறாங்க. பட் ஃபீல்டுக்கு வந்தது இப்போ தான் வந்தாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 4th லார்ஜஸ்ட் கன்சியூமர் டியூரபிள் ரீட்டைலர் ஸ்டோர்ஸ் அப்படின்னு நம்ம இதை இந்த எலக்ட்ரானிக் மார்ட்னு சொல்லலாம். இவங்க முக்கியமாக டிவி, ஏசி, வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஷாப்ஸ், ரீட்டைல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட 6000 ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய கன்சியூமர் டியூரபிள் பேண்ட் கிரியேட் பண்ணிட்டு வராங்க. நல்ல ஒரு குட் ஃபினான்ஷியல் உள்ள கம்பெனி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது, ₹181.50. மார்க்கெட் கேப்பும் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான், 6983 கோடி. ஆனால் ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9 பாயிண்ட்டை தன்னகத்தை வச்சுக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களும் கடந்த 5 வருடங்களாக 122 கோடி காமிச்சிருக்காங்க. கடைசியாக 5 வருடங்களாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஜீரோ டெப்ஸ் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா 72%, எஃப்ஐஐ 4%, டிஐஐ 16% வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் இ காமர்ஸ்லேயும் இவங்க வச்சுருக்காங்க. எலக்ட்ரானிக் மார்ட் இந்தியா அப்படிங்கிறது இ காமர்ஸ்லேயும் இவங்களுடைய பிஸ்னஸை வியாபிச்சிருக்காங்க. ரீட்டைல்ஸாக 99 ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க, 88 மல்டி பிராண்ட் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறாங்க. இவங்க கிட்டத்தட்ட நிறைய ஏபி, தெலுங்கானா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹோல்சேல் அவுட்லெட்டில் இருக்குது. ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக, முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அதை மட்டும் இவங்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோர்ஸ்லாம் வச்சு தரக்கூடிய ஒரு நிறுவனமாக, மாலு இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையிலையும் ஒரு சிங்கிள் ஒரு கேலக்ஸி மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி வைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த எலக்ட்ரானிக் மார்ட்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். ஏன்னா இ காமர்ஸ்லேயும் இவங்க இருக்கிறாங்க. அதனால கன்சூமர் டியூரபிள்ஸ்லேயே இ காமர்ஸ் உள்ள கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை நம்ம தாராளமாக சொல்லலாம். இவங்களோட விலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வாங்கக்கூடிய விலை தான், ₹181.50 போயிட்டு இருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸும் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 13க்கு வந்திருக்குது. இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் நல்ல பேக்கப் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5545 கோடி. லைக் பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த கம்பெனிகள் அளவுக்கு புதுசாக ஆரம்பித்த ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தால் கூட இவங்களுடைய சேல்ஸ் பேக்கப் நிறைய வச்சுருக்காங்க. அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த குவார்ட்டரில், அடுத்தடுத்த வருடங்களில் உங்களுக்கு இன்னும் நல்ல வளர்ச்சியை காமிக்கும் போது இந்த கம்பெனி நிச்சயமாக நீண்டகால அடிப்படையில் ஒரு நல்ல வளர்ச்சி தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் மார்ட் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி கன்சியூமர் டியூரபிள் வரிசையில் கொஞ்சம் கம்மி விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதனால் நேயர்கள் இந்த 5 கம்பெனிகளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ நீங்களும் பாருங்கள், திறனாய்வு செய்யுங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு எது ஒத்து வருதோ அந்த கம்பெனி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா டே டு டே லைஃப்பில் இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸ்க்கு எப்போதுமே இடம் உண்டு. அது மட்டும் கிடையாது, அது வாங்கி கொண்டே இருப்போம், ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு துறை.
அதனால நேயர்கள் ஒரு நீண்ட காலம் ஒரு 5 வருடம் 10 வருடம் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஏன்னா எப்பவுமே இது தேவைப்பட்டு தானே இருக்கும். அப்போ இது மேனுஃபேக்சரிங் பண்றவங்களும் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஸோ அதனால தாராளமாக நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவர்களுக்கு கன்சியூமர் டியூரபிள் செக்டர் ஒரு தரமான செக்டராக அமையும். இந்த கம்பெனிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு டிவிடெண்டையும் நல்ல ஒரு ரிட்டர்னையும் தரக்கூடிய நிறுவனமாக அமையும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.